பல்லு வலிக்கு தான் மருந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். வெள்ளைப்பூடு சடனாக உங்களுக்கு கேட்கணும், பல்லு திடீர்னு வலிச்சிருச்சுன்னா அதுக்கு சடனாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல ஃபஸ்ட்டு டிப்ஸ் வெள்ளைப்பூடை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு அந்த சோறு மாதிரி இருக்கிற உள்ளே இருக்கிறத எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டிக்கிறணும். தட்டின பிறகு கிராம்பு பொடியை தூவி பல்லுக்கு மேலே நம்ம வச்சா நைட்டு படுக்கும்போதில் வச்சுட்டு படுத்தா நைட்டு திடீர்னு பல்லு வலி வந்துடுதா இல்லையா, நைட்டு படுக்கும்போதில் அப்படியே வச்சுக்கிட்டே தூங்கிட்டா பல்லு வலி சடனாக கேட்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பல்லு வலி போயிடும் சடனாக. ரெண்டாவது டிப்ஸ் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சிக்கோங்க. உரித்து இதில் போட்டுட்டு நம்ம பல்லில் நறுக்குன்னு கடித்து அந்த இடத்துல பல் வலிக்கிற இடத்துல நல்லா பிடிச்சிக்கிறணும். அந்த பல்லில் கட்டியாக பிடிச்சிக்கிறணும். அந்த காரமானது அந்த புழு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அப்படியே இதாயிரும். கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கோங்க. வலி உடனே கேட்கும். உடனே கேட்குற வலி நிவாரணம் தான். கிராம்பையும் மிளகையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க கிராம்பையும் இதையும். ஏன்னா கிராம்பை முழுசாக நீங்கள் வச்சிங்கன்னா கேட்குறதுக்கு அந்த லேட் ஆகும். அதனால் கிராம்பையும் மிளகையும் இடித்து வச்சுக்கிட்டா அது கூட வெங்காயத்து கூட நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயத்து கூட வைக்கவும் வெள்ளைப்பூடை கூட வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கிராம்பு பொடியை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து என்னன்னா, இந்த கொய்யா இலை, நம்ம கொய்யா இலை இருக்கு இல்லையா, நம்ம கொய்யா இலையும் வெத்தலையும் ரெண்டு எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா 4-5 பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு குத்துற கல் இருந்தாலும் வெத்தலையை குத்துறது மாதிரி குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு அரைச்சிட்டு நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட்டு மாதிரியோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட இருங்க, அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு சொல்கிறேன். எனக்கு பக்கத்தில் நொங்கு பழம் கிடச்சிச்சு. அது பனம்பழம்னு அந்த ஓரத்தில் வச்சுருக்கேன். பனம்பழத்தை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கூட கொஞ்சம் மிளகு தூளையும் கிராம்பு தூளையும் அந்த வெத்தலையில் போட்டு நல்லா கலக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பல்லில் இருக்கிற பேக்டீரியாலாம் எடுத்துரும். எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம பல்லுக்கு மேலே வச்சுக்கிட்டா நல்லா இதாயிடும். அதை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், வாய் கொப்பளிக்கணும். நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பை போட்டு நல்லா கலக்கிட்டு வாய் கொப்பளிக்கணும். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.